அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெய்ஸி அவங்களுடைய ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு யூடியூப் சேனல்னு நினைக்கிறேன். அதுக்கு அவங்க ஒரு பைட் கொடுத்துருக்குறாங்க. இப்போதான் புள்ள பூச்சிக்கெல்லாம் ரெக்கம் அழிச்சிச்சே, யார் வேணாலும் பைட் கொடுக்கலாமே. அந்த மாதிரி தானே இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய நிலைமை இருக்கு. அந்த அம்மா அந்த கட்சியை பற்றி எது வேணா பேசியிருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் வேணுமுன்னே இந்த அம்மா டெய்ஸி, அப்புறம் எங்கள் அண்ணன் வேலூர் இப்ராஹிம், இவங்களுக்கெல்லாம் திடீர்னு தேசபக்தி. 25 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் இருந்தவனுக்கெல்லாம் வர்றதை விட பொழப்புக்காண்டி வந்திருக்கிறான் பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் திடீர்னு தேசபக்தி பொங்கி வருது. அப்படியே நேற்றுக்கு என்னடான்னா வேலூர் இப்ராஹிம் சொல்றார், அண்ணாமலை நீங்கள் கட்சிக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா முதல்ல நான் தான் குற்றம் சொல்லுவேன். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உன் பேரில் என்னென்ன வழக்கு இருக்குது, செங்குன்றத்தில் என்னென்ன வழக்கு இருக்குது, ஏன்னா உன்ன மாதிரி வழக்கு வாங்கி வச்சிருக்காரா அண்ணாமலை அவர்கள்? இது வரைக்கும் விரல் நீட்டி ஒரு குற்றச்சாட்டு அவரை சொல்ல முடியாது. இந்த புள்ளப்பூச்சியெல்லாம் பேசுது. இன்னைக்கு இந்த டெய்ஸி அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை இங்கே போங்க அவங்கள பாருங்கன்னு சொல்லுவாங்க. திடீர்னு அவங்க பார்த்து ஏதாவது சொல்லி விடுற மாதிரி தான் உடனே ஒரு வீடியோ எடுத்துருவாரம்மா. நீ என்ன வேலைக்கு போற? நீ போன வேலையை செய்ய வேண்டியதானே. அதை விட்டுட்டு நீ போன வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை செஞ்சது ஓன் தப்பு. முதல்ல அப்படிப்பட்டவரை நீ குறை சொல்றதுக்கு முதல்ல நாம யோக்கியமா அப்படின்னு பார்க்கணும். பல மன வருத்தம் வேற அக்காக்கு இருக்கு. ஏன்னா அண்ணன் கேசவ விநாயகர் வேற ஒரு பொறுப்புக்கு போயிட்டாரு. கமலாலயம் பக்கம் பார்க்க முடியல. அந்த பக்கம் போனாலே பழைய நினைவுகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி போகும். அந்த கவலையெல்லாம் எங்களுக்கு தெரியுது அக்கா, புரியுது. ஏன்னா கட்சி வேலை உங்களால் செய்ய முடியல. நிறைய விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கலந்து பேசியிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் அவர்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லி கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. கட்சி வேலை தான், வேற ஒன்றும் சொல்லலை, கட்சி வேலை தான். அதனால கொஞ்சம் ஞாபகத்தோட பேசுனீங்கன்னா எங்க சைட்ல இருந்தும் உங்களுக்கு ஒரு ஞாபகத்தோட ஒரு பதில் வரும். இல்லை நாங்கள் இப்படி தான் பேசுவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எந்த லெவலுக்கு போறதுக்கு நாங்களும் தயாராக தான் இருக்கிறோம். வெளியே வந்திருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட சாரார் இருக்கிறாங்கன்னா அது அவர்களுடைய விருப்பம். ஆனா அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம அண்ணாமலை அவர்கள் மீது சேற்றை வாரி இறைத்து அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக நீங்க இது மாதிரிலாம் பேசுவீங்க அப்படின்னு சொன்னா, சத்தியமா சொல்றேங்க, நாங்கெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு மேல இந்த சித்தாந்த ரீதியில அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் தெரியும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போக வச்சிடாதீங்க, வேண்டாம். அந்த சூழ்நிலைக்கு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது தலைவருடைய அவருடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை நம்மளால எந்த ஒரு விஷயமும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல நாங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப பக்குவமாகவும் இருக்கிறோம். பேச வைக்காதீங்க. இல்ல பேசணும் அப்படின்னு சொன்னா இனி தமிழ்நாட்டில் திகாவுக்கோ திமுகவுக்கோ வேலை இருக்காது. நாங்க தான் உங்களை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்க இருக்கக்கூடிய அந்த கட்சியை நல்லா வளங்க, தப்பில்லை. இங்க வந்திருக்கிறவங்களை பத்தி தேவையில்லாம நான் அதை பேசுறேன் இதை பேசுறேன்னு சொல்லிட்டு எங்களை பேச வச்சு நீங்க நட்டாரத்தில் அசிங்கப்படுறத நாங்க விரும்பல. உங்களுக்கு அதுல விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கட்டாயமா விவாதிப்போம், பொது தளத்திலையும் விவாதிப்போம். நன்றி டெய்ஸி அக்கா, வணக்கம்.